உங்க ட்ரீம்ஸ் ஏன் இன்னும் நடக்கல தெரியுமா? ஒரு கதை சொல்றேன். யோசேப்புக்கு ஒரு ட்ரீம் வருது. சூரியன், சந்திரன், 11 நட்சத்திரங்கள் எல்லாமே அவனை அப்படியே பவ் பண்ணி வணங்கி நிக்குது. இந்த ட்ரீம் வந்த உடனே நிறைவேறல. இந்த ட்ரீம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு நிறைய டெஸ்ட் வருது. அவன் குழிக்குள்ள தள்ளப்படுறான், எகிப்துல போய் அங்க சிறைச்சாலையில உட்கார்ந்து இருக்கிறான். அவனோட பிரதர்ஸ்லாம் அவனை ரொம்ப வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சோதனைகள் எல்லாமே அந்த ட்ரீம்ஸ்க்கு அப்புறம் தான் வருது. ஆனா இந்த ப்ராசஸ்ல தான் ஆண்டவர் அவனோட கேரக்டரையும் அவனோட மெச்சூரிட்டியும் வளர்க்கிறாரு. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ட்ரீமை தர்றாருன்னா உங்களோட கேரக்டர், உங்களோட மெச்சூரிட்டி இதெல்லாம் வளர்த்து தான் ஆண்டவர் அந்த ட்ரீம்ல கொண்டு உங்களை பிளேஸ் பண்ணுவாரு. அப்போதான் உங்களால அந்த விஷனை ஹோல்ட் பண்ணி நிற்க முடியும். சோ இப்போ உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்கு, ஆனா நான் எனக்கு சோதனையா இருக்கு, எனக்கு அதுக்கான ஒரு வழியே தெரியலனா ஆண்டவர் உங்களோட கேரக்டரையும் மெச்சூரிட்டியும் டெவலப் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைச்சுக்கோங்க. சோ அந்த ட்ரீமையும் விட்டு கொடுத்துறாதீங்க, ஆண்டவரும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டாரு. அந்த ட்ரீமை சேஸ் பண்ணுங்க, உங்களோட கேரக்டர், உங்களோட மெச்சூரிட்டியை வளர்த்துக்கிட்டே இருங்க.